வணக்கம். வெல்கம் டு சிவில்னஸ் ஐஏஎஸ். நம்ம யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் தமிழ் லிட்ரேச்சர் ஆப்ஷனலில் இருக்கக்கூடிய பேப்பர் 2 அதில் குருபீடம் அப்படின்ற சிறுகதை தொகுப்பு. அந்த சிறுகதை தொகுப்பில் இன்னைக்கு நம்ம தவறுகள் குற்றங்கள் அல்ல அப்படின்ற ஒரு சிறுகதையோடைய ஒரு அழகியல் பார்வையை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தவறுகள் குற்றங்கள் அல்ல அப்படின்றதில் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அர்பன் செட்டப்பில் நடக்கிற மாதிரியான ஒரு சூழலை வடிவமைச்சு, ஒரு ஆஃபீஸில் ஒரு மனிதர் வந்து தன்னோட பர்சனல் லைஃப்பில் வந்து எப்படி இருக்கார், ப்ரொஃபஷனல் லைஃப்பில் எப்படி இருக்கார் அப்படின்றத வந்துட்டு ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணி ஜெயகாந்தன் அவர்கள் வந்து எழுதியிருப்பார். ஓகே, ஸோ இதில் நம்ம இந்த தவறுகள் குற்றங்கள் இல்லைன்ற இந்த ஒரு சிறுகதையை நம்ம வந்து வாசிக்கும் பொழுது அப்படியே அந்த நெரேஷன் அப்படின்றது ரொம்ப ஆழமாக பண்ணியிருப்பார். எப்படின்னா, இதோட கதை சுருக்கம் முதல்ல பார்த்துடலாம், அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகலாம். அதாவது தெரசா அப்படின்றவங்க ஒரு ஸ்டெனோவாக இருப்பாங்க, ஒரு சுருக்கெழுத்தாளர், டைப்பிஸ்ட் அந்த மாதிரி வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நாகராஜன் அப்படின்ற ஒருத்தருடைய ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. நாகராஜன் தான் அந்த ஆஃபீஸ்க்கு வந்து முதலாளி. தெரசா வந்து அவங்ககிட்ட ஸ்டெனோவாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த நாகராஜன் வந்து கொஞ்சம் ரொம்ப பணக்காரர். அதே மாதிரி அவருக்கு வந்து பார்த்தோன்னா கண்ணையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் இருப்பார். அந்த கண்ணையான்ற நண்பர் வந்துட்டு சொந்த அத்தை பையன், பாலிய சிநேகிதனும் கூட. ஆனால் இவங்க ஒன்றா படித்தாங்க கொஞ்ச காலம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா கண்ணையா கிராமத்தில் இருந்துட்டு இவர் கொஞ்சம் படித்து இந்த மாதிரி ஆஃபீஸர் ஆகிட்டார். அப்போ வந்து என்னென்னா, கண்ணையா வந்து அவனுக்கு பெரிய லெவலில் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது. அதனால் அப்பப்போ யாரெல்லாம் வந்துட்டு தன்னை சொந்தக்காரங்கன்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அவங்க வீட்டில் போய்ட்டு கொஞ்ச நாள் இருப்பான். அவங்களுக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி இருப்பான். அந்த வீட்டுக்கு இருக்கிற வரைக்கும் ரைட் ஹேண்ட் மாதிரி இருப்பான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் அவனோட லைஃப் போயிட்டு இருந்துச்சு. ஒரு டைம் வந்து பார்த்தோன்னா நாகராஜன் வீட்டுக்கு அவன் வந்து கண்ணையா வர்றான். அவனை வந்து தன்னோட வீட்டு வேலைக்கு சேர்த்துக்கிறாரு. பட் உண்மையை சொல்லலை. கண்ணையா தான் வந்து என்னோட அத்தை பையன், அப்படி பாலிய சிநேகிதன்லாம் எதுவுமே சொல்லாமல் ஜஸ்ட் ஒரு வேலைக்காரன் மாதிரி வந்து சேர்த்துக்கிறாரு. அவனும் அந்த லிமிட்டை மீற மாட்டான். ஸோ அப்பப்போ வந்து பார்த்தோம்னா அந்த தனிமை கிடைக்கும்போது ரெண்டு பேரும், நாகராஜனும் சரி கண்ணையாவும் சரி, தன்னோட ஒரு பால்ய வகையில், அதாவது சின்ன வயசில் இருந்த அந்த நினைவுகள் எல்லாம் பகிர்ந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் நாகராஜன் வந்து அவனுக்கு இந்த சிகரெட், அதுக்கப்புறம் ஆல்கஹால் இந்த மாதிரியான இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு சின்ன வயசில். பட் இவர் வந்து அதுலேருந்து ரிலீவ் ஆகிட்டார். ஆனால் நாகராஜன் ரிலீவ் ஆகிட்டார், கண்ணையாவால் ரிலீவ் ஆக முடியல. அவனோட லைஃப் அப்படியே போயிடுச்சு, அதுலேயே மூழ்கி போயிட்டாப்புல. ஸோ இப்படி தான் அவரோட இது போயிட்டு இருந்துச்சு. ஒரு டைம் வந்து நாகராஜன் மதிய நேரத்தில் வந்து கண்ணையா வந்ததுக்கப்புறம், ஆக்சுவலி வந்து என்னென்னா, கண்ணையா வராதுக்கு முன்னாடி, கண்ணையா வீட்டு வேலைக்கு வராதுக்கு முன்னாடி நாகராஜன் வந்து மதிய டைமில் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வருவார். ஆனால் வந்ததுக்கப்புறம் கண்ணையா தான் வந்து அவருக்கு பரிமாறுவான். வேலைக்கு வந்ததுக்கப்புறம் கண்ணையா வந்துட்டு டிஃபன் பாக்ஸில் கொண்டு வந்து ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்தோம்னா பரிமாறிட்டு இருப்பான். இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்னாச்சு அப்படின்னா, அந்த கண்ணையா வந்துட்டு ஒரு 500 ரூபாயை வந்து பார்த்தோம்னா எடுத்துகிட்டு ஓடிட்டான். ஓகேவா? ஸோ 500 ரூபாய் அலமாரியில் வச்சுருந்ததை வந்து எடுத்துகிட்டு ஓடிட்டான். இதில் வந்து பயங்கர கோவத்தில் இருக்கார் நாகராஜன். என்னடா இவனுக்கு இவ்வளோ தூரம் பண்ணணும், கடைசியாக பார்த்தா அவன் இந்த மாதிரி ஏமாற்றி போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த இந்த இன்சிடென்ட்டோட இவர் வந்து ஆஃபீஸ்க்கு வர்றாரு. ஆஃபீஸ் ரூம் வந்ததுக்கப்புறம் அங்கே தெரசா அப்படின்றவங்க இருக்காங்க. அந்த தெரசாவை தான் வந்துட்டு அவங்க இந்த கண்ணையா வந்து கிளம்பிட்டதுனால வந்து என்ன ஆகுது அப்படின்னா, தெரசா வந்து அவங்களுக்கு, தெரசா வந்து ஸ்டெனோ தானே, அவங்க வந்துட்டு இவங்களுக்கு பரிமாறுறாங்க. தெரசா அப்படின்றவங்க ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த ஒரு பொண்ணு. அவங்க இந்த மாதிரி பர்த்டே வருது. அப்போ பர்த்டே வரும்போது நீங்கள் அடுத்த வாரம் பர்த்டேக்கு நீங்கள் வந்தாகணும் அப்படின்ற மாதிரி இன்வைட் பண்ணுறாங்க நாகராஜனை. ஸோ அதுக்கப்புறம் இது வரைக்குமே அதாவது தெரசா வந்து வேலைக்கு சேர்ந்து ஒரு 4-5 வருஷம் ஆகுது. ஆனாலும் இவர் கூட உட்காந்து சாப்பிட்டது கிடையாது. பட் இவருக்கு வந்து நாகராஜனுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதாவது அவரோட சாப்பாடை வேறவங்க தான் பரிமாறணும், அவரே வந்து பரிமாறக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு நபர் அவர். ஓகே, அதனால தான் அவர் வீட்டுக்கும் போயிட்டு வந்திருந்தார். இப்போ கண்ணையாவை வந்து கூப்பிட்டு அவனை பரிமாற சொல்கிறாரு, இப்படி ஒரு மனிதர். ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னா, அவர் இல்லைங்கவும் கண்ணையா தான் அவன் போயிட்டான் இல்லையா, 500 ரூபாய் திருடிட்டு போயிட்டான்றதுனால இவர் இவர் என்ன பண்ணுறாருன்னா, தெரசா வந்துட்டு நான் சர்வ் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி ஓகே நீயே சர்வ் பண்ணுமான உடனே வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்துடுறாரு. அந்த பொண்ணு வந்து தெரசான்ற பொண்ணு வந்து சர்வ் பண்ணுது. ஸோ இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தோம்னா, இதுதான் இது வந்து நான் லீனியராக நான் சொல்கிறேன் இந்த கதையை. பட் ஒரு ஜெயகாந்தன் அப்படின்றது ஒரு நான் லீனியராக அமைச்சிருப்பார். நம்ம கதையை முடிச்சிடறோம், அதுக்கப்புறம் நம்ம போகலாம். அதில் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு டைம் வந்து தெரசா வந்து பரிமாறுற அந்த விஷயத்தை பார்த்து இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அதை வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிடுறாரு. ஸோ மிஸ்பிஹேவ் பண்ண விட்டு அந்த பொண்ணு வந்து கோவிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு அப்செட் ஆன ஒரு மாதிரி போயிட்டு அதனோட ஒரு ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ரூமுக்கு போயிடுது. ஓகேவா? ஆக்சுவலி என்னென்னா, சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு எந்திரிச்ச உடனே இவர் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிடுறாரு. அதாவது
மறுபடியும் வந்து என்னாச்சு அப்படின்னா, இவருக்கு ரொம்ப கில்ட்டா போயிடுச்சு. ஐயோ! நம்ம தன்னோட மகள் வயசுல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுகிட்ட நம்ம இப்படி நடந்துக்கிட்டோமே அப்படின்ற மாரி அவரு அப்படி நெனைக்கிறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு அந்த இது வலி தாங்கல. என்னடா இது அந்த பொண்ணு ஏதாவது நம்மள அரைஞ்சிருந்தா கூட பரவால்ல. எதுவுமே சொல்லாம அது பாட்டுக்கு போயிருச்சே அப்படின்ற அந்த ஒரு குற்ற உணர்வு வந்து இவருக்குள்ளயே இருக்கு. அதனால கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. நெறைய சிகரெட் நெறைய பிடிக்கிறாரு. ஒரு 1 மணி ஒரு 1 மணி நேரம் கேப்ல. அதுக்கப்புறம் அந்த பொண்ண கூப்பிடுறாரு. அது வந்து ஸ்டெனோ தான். தட் மீன்ஸ் என்னன்னா, இவரு சொல்றது எல்லாமே டிக்டேட் பண்றது எல்லாமே அத டைப் பண்ணிட்டு வர்றது தான் அதோட வேல. ஸோ அப்ப என்ன பண்றாருன்னா, இவரு வந்து அந்த பொண்ண கூப்ட்டு ஒரு லெட்டர் வந்து டைப் பண்ண சொல்றாரு. ஸோ அந்த அந்த டைப் பண்ண சொன்னது வந்து என்ன அப்டின்னா, அந்த லெட்டர்ல இது மாரி தெரசா நான் வந்துட்டு ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து மகளுக்கு அ கொடுக்க மகளா நெனச்சு கொடுக்க வேண்டியத வந்துட்டு என்னோட புத்தி புத்தினால நான் வந்து தப்பு பண்ணிட்டதா நெனைக்கிறேன். அது வந்து என்னைய ரொம்பவே கில்ட்டா இருக்கு அப்டின்ற மாரி ஒரு லெட்டர வந்து பேசுறாரு. இந்த லெட்டர டைப் பண்ணிட்டு வா அப்டின்னு சொல்லிட்டு தெரசா கிட்டயே சொல்றாரு. அப்ப அந்த பொண்ணு வந்து ஸ்டெனோல அப்படியே எழுதிக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த அது மாரி சொன்னதுக்கப்புறம், எக்ஸ்பிரஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து போயிடுது. போயிட்டு லெட்டர டைப் பண்ணிட்டு வருது. லெட்டர டைப் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம், ஆ இவரு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து அந்த லெட்டர டைப் பண்ணிட்டு கொண்டு வந்து வைக்குது. வச்சதுக்கப்புறம் பார்த்தா, அந்த லெட்டர இவரு எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த லெட்டர்ல வந்து என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, இந்த மாரி நீங்க சொன்ன ஒரு டிக்டேஷன வந்துட்டு எழுதாம, நானே ஒரு விஷயத்த நான் வந்து டைப் பண்ணிட்டு வந்ததுக்கு மன்னிக்கணும் அப்படின்றதுல அந்த லெட்டர் வந்து ஆரம்பிக்குது. ஸோ அப்போ வந்து என்னன்னா, நீங்க வந்துட்டு என்கிட்ட இந்த மாரி வெளிப்படையா, அ அதாவது நேரடியா வந்து அந்த மன்னிப்புன்றது இல்லாம, நீங்களே அத உணர்ந்துட்டீங்கல்ல. உணர்ந்துட்டு அத எனக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு, என்னைய வந்து நீங்க ஒரு லெட்டர் வந்து டைப் பண்ண சொன்னீங்க. அதுவே எனக்கு போதும். அது வந்து அ நீங்க ஒரு வார்த்த சொன்னீங்க. அதாவது மகள் மாரி இருக்கிற ஒரு இதுல வந்துட்டு, இந்த மாரி ஒரு மகள் மாரி இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட நான் முத்தம் குடுத்துருக்கிறதா நான் நெனச்சுக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் தான். நீங்க வந்து உங்களுடைய அந்த சபல புத்தி அப்படின்றது இதுவரைக்கும் இருந்திருக்கு உங்களுக்கு. அதையும் நீங்க என்கிட்ட ரொம்ப நல்லா ரொம்ப வெளிப்படுத்திட்டு, அத என்கிட்ட சொல்றது மூலியமா, உங்களுடைய தவற வந்து ஒத்துக்கிறது மூலியமா, இதிலிருந்து நீங்க விடுபடுவீங்கன்னு சொல்லிட்டு நீங்க நம்பி என்கிட்ட இந்த மாரி டைப் பண்ண சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுவே எனக்கு வந்து போதுமானது. நீங்க எப்பயுமே அ எனக்கு என்னோட ஒரு நல்ல ஒரு வெல் விஷர் தான். நீங்க கண்டிப்பா அ இந்த பர்த்டேக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆ நீங்க வரணும். ஆ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது முடியுது. முடிஞ்ச உடனே அந்த லெட்டர வந்து படிச்சதுக்கப்புறம் இவரு அந்த அந்த இது முடிஞ்சுட்டு வீட்டுக்கு போறாரு. ஸோ இவரு அந்த தெரசாவோட லெட்டர படிச்ச உடனே இவருக்கு ஒரு திருப்தி ஆயிடுது. ஸோ வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா அந்த ஓடிப்போன கண்ணையா வந்து அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கிறான். லைட் வெளிச்சத்துல நின்னுட்டு இருக்கான். கார் வந்து இவரு நிக்கிறாரு. பார்த்தா போர்டிகோல நின்னுட்டு இருக்கான். அவங்க வீட்ல இருக்கக்கூடிய அவங்க அம்மா ஐ மீன் நாகராஜனோட ஒய்ஃப் அதுக்கப்புறம் அவங்களோட மகளும் வந்துட்டு, இவன உள்ள விடக்கூடாது. கண்ணையாவ உள்ள விடக்கூடாது. திருடுனவன் ரூ. 500 திருடுனவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆ சொல்றான். அவங்க உள்ள விடாம வச்சிருக்காங்க. அதனால தான் வெளியில நின்னுட்டுருக்கான் கண்ணையா. இவரு போன உடனே பார்த்துட்டு, "என்னடா கண்ணையா எங்க?" அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாரி நான் தெரியாம திருடிட்டேன் மாப்ள. எனக்கு ஏதோ ஒரு சபல புத்தி யாரும் இல்ல அந்த நேரத்தில. நான் அந்த ரூ. 500 பார்த்த உடனே சரின்னு சொல்லிட்டு இது பண்ணுச்சு. ஆனா அது திருடுனதுலேருந்து எனக்கு வந்து எந்த ஒரு வேலையும் ஓடல. எனக்கு மனசே இல்ல. அப்படின்னு சொல்லி சொல்றான். ஸோ இத வந்து பார்த்த உடனே நான் இவரு நான் நாகராஜன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, "சரி ஓகே விடு. நீ என் கூடயே இரு." அப்படின்ற மாரி சொல்லிர்றாரு. சொன்ன உடனே அவனும் வந்து அங்கேயே இருந்துக்கிறான். ஸோ, இப்ப தான் வந்து என்னன்னா, சும்மா அவன திட்டுற மாரி, "ஏன்டா இப்படி பண்ணேன்னு?" சொல்லிட்டு ஒரு சும்மா திட்டுற மாரி வந்து பார்த்தோன்னா, அவங்க வீட்ல அவங்க மனைவி இருக்காங்க, அவங்க மகள் இருக்காங்களே, அவங்களும் உள்ள போயிட்டாங்க. அப்போ வந்து அவங்க உள்ள இருக்கும்போது, கண்ணையாவ சும்மா ஒரு பொய்க்காக திட்டுற மாரி, கேட்கணுமே 4 கேள்வி கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற மாரி, "ஏன்டா இந்த மாரி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு கடிஞ்சுக்கிறாரு. கடிஞ்சுட்டு அவன வந்து மன்னிச்சிடுறாரு. ஸோ, அப்போ வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, உள்ள இருக்கிற அந்த மகளும், மனைவியும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, "பாரு இவருக்கு எவ்வளோ பெரிய மனசு. ரூ. 500 திருடிட்டான். ஆனா, அந்த திருடுனவரையே வந்து பார்த்தோம்னா, கூட மறுபடியும் வந்து சேர்த்துக்கிட்டாரே. இவருக்கு எவ்வளோ பெரிய மனசு." அப்படிங்கும்போது, அவங்களுக்கு தெரியாதுல்ல. அதாவது மன்னிக்கப்பட்டவர்களே மன்னிக்கிறார்கள் அப்படின்றது. அப்படிங்கிறதோட இந்த கதை அப்படின்றது முடியுது. அது ஒரு ஒரு அழகான ஒரு கதை. ஓகே. ஸோ, இதில வந்து அவங்க சொல்லியிருக்கிற ஜெயகாந்தன் சொல்லியிருக்கிற விஷயம் பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா இவரு வந்துட்டு இந்த நாகராஜன் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு இந்த ஒரு சபல புத்தி இருக்குது இவருக்கு. அதனால வந்து இந்த கூட்ட நெரிசல்ல, ஒரு பஸ்ல இந்த மாரி இடங்கள்ல வந்து பார்த்தோம்னா, ஏதோ ஒரு வகையில தன்னோட பாலியல் இச்சைய வந்து பார்த்தோம்னா, தீர்த்துக்கிறதுக்காக முயற்சி பண்ற ஒரு ஆளு. அந்த சமயத்துல இவரு வந்துட்டு ஏதாவது மாட்டுனாலோ, அல்லது ஏதாவது ஒரு சொசைட்டி வந்து இவர் மேல ஒரு கல்லெறிஞ்சாலோ, ஐ மீன் கொஞ்சம் வருந்தாலோ, இவருடைய பொசிஷனையோ, படிப்பையோ, அந்தஸ்தையோ வந்து பார்த்தோம்னா, மனசுல வச்சுக்கிட்டு, அதுலேருந்து தப்பிச்சிடுறாரு அப்படின்றது தான் இதுல இருந்தது. ஆனா
அந்த நாகராஜனுக்கு இது ஒரு நெருடலாகவே இருந்தது. பட் தெரசா கிட்ட அது நடந்துக்கிட்டதை அவரால் ஏற்றுக்க முடியல. கடைசியில் வந்து என்னன்னா இது அவருக்கே தெரிஞ்சு தான் பண்ணுறாரு. இது வந்து ஒரு சபல புத்தி நமக்கு இருக்குது அப்படின்றது அவருக்கு தெரியுது. அதுலேருந்து விடுபடணும் விடுபடணும்னு சொல்லி நினைக்கும் போது அதை யார்கிட்டயாவது சொன்னோம்னா அதை விடுபட்டுறலாம் அப்படிங்கும்போது இந்த இன்சிடென்ட் நடந்துருது. அதே மாதிரி தெரசா கிட்ட வந்து சொல்லிடுறாரு. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் ரொம்ப மனம் உடைஞ்சு வந்து பேசும்போது, அப்போ அவங்க தெரசா என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு இது சின்ன ஒரு தவறு தான். தவறுகள் அப்படின்றத நம்ம திருத்தணுமோ ஒழிஞ்சு அதுக்கு தண்டனைலாம் கொடுக்கக்கூடாது. ஸோ குற்றம் பண்ணால் தான் வந்து பார்த்தோம்னா தண்டனை கொடுக்கணும். இது வந்து சின்ன ஒரு சர்க்கிள் தானே. இதுக்கு எதுக்கு போய் தண்டனை கொடுக்கணும்? இதை திருத்திக்கிட்டா போச்சு. அதுக்கு எதுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த கதையோட சாராம்சம் இதுதான். இப்படி தான் வந்து அந்த கதையை வந்து நரேட் பண்ணியிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் அவர்களுடைய அந்த போக்கு, கதையோட போக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது 2 இன்சிடென்ட் வந்து பார்த்தோம்னா வெவ்வேறு இன்சிடென்ட்டு. பட் அந்த இன்சிடென்ட்டோடைய காரணகர்த்தா வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து நாகராஜன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல குற்றவாளியா இருக்கிறாரு. ஆனா, அதே இடத்துல மன்னிக்கப்படுபவராகவும் இருக்கிறார். அந்த கேரக்டர் நரேஷன் பாருங்க. அதை எப்படி செட் பண்ணியிருக்காரு. நாகராஜன் அப்படின்றவர் ஒரு ஒரு இடத்துல பார்த்தோம்னா குற்றவாளியா இருக்கிறாரு. தெரசா விஷயத்துல. ஆனா, கண்ணையா விஷயத்துல இவர் வந்து அ ஒரு நீதி குடுக்கக்கூடிய ஒரு ஒரு மன்னிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாரு. ஸோ, இப்ப இதுதான் வந்து பார்த்தோன்னா, இந்த கதையோட இது. ஒரு கேரக்டர் வந்துட்டு ஒரு ஒரு பக்கம் நல்லவனாவும் இருக்குது, இன்னொரு பக்கம் கெட்டவனாவும் இருக்குது. அப்படிங்கும்போது, சில பேர் வந்துட்டு அந்த தவறுகள வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா, வாய் விட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற பாரமே இறங்குன மாரி ஆயிடும். ஸோ, அவங்க வந்து எந்த மனசுல வந்து நெறைய வந்து அவங்க தப்பு பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா, அத யார்ட்டயாவது சொல்லிட்டா பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த கன்ஃபெஷன் பண்ணுவாங்க இல்லையா? கிறிஸ்டியானிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபெஷன் பண்ணுவாங்க. அந்த மாரியான ஒரு சினரியோவும் அங்க இருக்கும். தட் மீன்ஸ் என்னன்னா, இந்த தெரசா கிட்ட வந்துட்டு அவங்க தெரசா வந்து கிறிஸ்டியன் ஆப்வியஸ்லி. ஸோ, அவங்க கிட்ட வந்து அந்த லெட்டர் டைப் பண்ண சொல்லும்போது, ஆ அந்த அ கிறிஸ்தவ பாதிரியார்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க இல்லையா? பாவம் மன்னிப்பு கேட்கிற மாரி இவர் கேட்கிறாரு. நாகராஜன் வந்து தெரசா கிட்ட வந்து கேட்கிறாரு. ஓகேவா? ஸோ, இந்த விஷயம் தான். அப்போ ஒரு தவறுகள் அப்படின்றது சின்ன சின்ன சறுக்கல் வந்து வரலாம். ஆனா, அந்த சறுக்கலுடைய மீனிங் வந்து என்னன்னா, ஒன்ஸ் சறுக்கிட்டாலுமே அத வந்துட்டு மன்னிச்சு விடுறாங்க இல்லையா? ஸோ, அது வந்து ஒரு பெரிய மனசு தான். அதில கூட அந்த ந நா அ அந்த நாகராஜன் அப்படின்றவரு அத சொல்லியிருப்பாரு. இந்த மாரி தெரசாவுக்கு வந்து ஒரு பெரிய மனசு தான். அவ நெனச்சிருந்தான்னா வேற மாரி பண்ணியிருந்திருக்கலாம். என்னைய வந்து ரொம்ப அவமானப்படுத்தியிருந்திருக்கலாம், அறைஞ்சிருக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனா, அவளுக்கு ஒரு பெரிய மனசு தான். ஸோ, அந்த அந்த மனசுனாலே வந்து பார்த்தோம்னா, இவரு வந்து உருகிட்டாரு. ஓகே, இதுக்கு மேல இந்த தவறே பண்ணக்கூடாது. அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து நின்றுறாரு. ஓகேவா? ஸோ, அந்த லெட்டர நம்ம படிச்சு பார்க்கலாம். நான் சொல்றேன். அ ஓகே, இங்க பாருங்களேன். டிக்டேட் பண்ணது. புட் டவுன். திஸ் இஸ் எ லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில அப்படி சொல்றாரு. அந்த பொண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து எழுத ஆரம்பிக்குது. மிஸ் தெரசா, ஒரு மகளைப் போல் கருதி அன்பு காட்ட வேண்டிய உன்னிடம் முறைகேடாக நடந்து கொண்டதற்காக நான் வெட்கப்படுகிறேன். என்னை மன்னித்து விடுவதும் அல்லது தண்டிப்பதும் உனது மனோபாவத்தை பொறுத்தது. நான் உன் கணிப்பிலிருந்து, தரத்திலிருந்து, உயரத்திலிருந்து ஒரு வினாடி வீழ்ச்சியுற்று விட்டேனே! இதுதான் எனக்கு தண்டனை. தெரசா, நான் ஏன் அப்படிச் செய்தேன் என்று எண்ணி எண்ணி பார்க்கிறேன். இப்படி நான் நடந்து கொள்வது இதுவே முதல் தடவை அல்ல. உன்னிடம் எனது பலவீனத்தை ஒளிவின்றி ஒப்புக்கொள்வதன் மூலம், அப்படி ஒப்புக்கொள்கின்ற பக்குவம் இந்த நிமிஷம் எனக்கு ஏற்படுவதன் மூலம் என்னை பிடித்திருந்த ஒரு வியாதி, ஒரு விகாரம் என்னிடமிருந்து விலகுகிறது என்ற நம்பிக்கையோடு இதனை உன்னிடம் சொல்கிறேன். நீ வயதில் எவ்வளவு இளையவளாக இருப்பினும் பெருந்தன்மை மிகுந்தவள், கண்ணியமானவள் என்று நான் உணர்ந்திருக்கிறேன். எனவேதான் பாவம் மன்னிப்பு போல் உன்னிடம் கன்ஃபெஷன் செய்து கொள்கிறேன் அப்படின்றார். அப்படின்னா நான் தெரசாவை முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு அந்த ஒரு பாவம் மன்னிப்பு கன்ஃபெஷனை வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. ஓகேவா? ஆ, உன்னிடம் நடந்து கொண்டது போல் முறைகேடாக பல சந்தர்ப்பங்களில் நடந்து கொண்டிருக்கிறேன். பிரயாணங்களிலும் தியேட்டர்களிலும் ஏற்படுகின்ற நெருக்கத்தை பயன்படுத்திக் கொண்டு நான் முறைகேடாக நடந்ததுண்டு. அவ்வப்போது அவர்கள் ஏதோ ஒரு அச்சத்தாலும் அவமானத்திற்கு அஞ்சியும் நாகரிகம் கருதியும் அமைதியாய் இருப்பதை நான் சம்மதம் என கருதி ஏமாந்திருக்கிறேன். அதற்காக வருந்தியதும் உண்டு. நான் இப்போதுதான் அறிகிறேன், இது ஒரு நோய். இதிலிருந்து உனது பெருந்தன்மையால் நான் குணமடைகிறேன். நீ இதை மறந்து ஒரு தந்தை உங்கள் மரபுப்படி ஒரு மகளை அன்பு காரணமாய் முத்தமிட்டதாக கருதிக் கொள்ள வேண்டுகிறேன். அல்லது இந்த குற்றத்திற்காக எனக் என் அ எனது இந்த வீழ்ச்சி மாத்திரம் போதாது எனில், நீ தருகின்ற எந்த தண்டனையும் ஏற்க சித்தமாயிருக்கிறேன் என்று கூறி, சுமையை இறக்கி வைத்த வழிப்போக்கன் மாதிரி ஆசுவாசத்துடன் அவனை பார்த்தாள் நாகராஜன். தெர தெரசா கண்களை கர்ச்சீப்பால் 2 முறை ஒத்திக்கொண்டால், அவரது மூக்குக்கும், கன்னங்களும் நல்லா சிவந்துருச்சு. இப்ப வந்து இத டைப் பண்ணிட்டு வான்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப வந்து அந்த தெரசாவோட லெட்டர் என்னான்னு சொல்லி பார்க்கலாம். அதுல பாருங்க, தெரசா கொண்டு வந்து டைப் பண்ணிட்டு வந்து குடுக்குறா. "மரியாதைக்குரிய நண்பரே" அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல டைப் பண்ணியிருக்கா. தட் மீன் டியர் ஃபிரெண்ட் அப்படின்ற மாரி ஆரம்பிச்சிருக்கா.
அவள் வந்து அது வரைக்கும் பார்த்தோன்னா அதை படிக்கிற வரைக்கும் அவளோட லெட்டரை கொண்டு வந்து கொடுக்குறா. கொடுத்த உடனே அந்த அவரோட கண்ணை பார்க்குறா. இப்போ இவர் படிக்கிறாரு. படித்த உடனே இவ வந்து படிச்சு டியர் ஃப்ரெண்டுன்னு சொன்ன உடனே இவ குனிஞ்சுக்கிட்டா, அவர் வந்து பார்த்தோம்னா இந்த பொண்ணை பார்க்குறாரு. இப்படின்ற மாதிரி ஒரு நாடக பாங்க வந்து மிக அழகாக கையாண்டிருப்பார் ஜெயகாந்தன். ஓகேவா? படிப்போம். நீங்கள் என்னிடம் டிக்டேட் செய்து டைப் செய்து கொண்டு வர படித்த உங்கள் கட்டளையை நிறைவேற்றாமல் வேறொரு கடிதத்தை கொண்டு வந்து உங்களிடம் தருகின்ற என் செயலை முதலில் மன்னிப்பீர்களாக. நீங்கள் மனம் திறந்து பேச ஒரு வாய்ப்பாகத்தான் அதை ஒரு கடிதமாக டிக்டேட் செய்திருக்கிறீர்கள். என்னிடம் மன்னிப்பு கோருகிற ஒரு கடிதத்தை என்னை கொண்டே எழுத வைத்ததற்கு உங்களுடைய வெள்ளை மனதுக்கு மேலும் ஒரு சான்று. கடிதம் என்று சொல்லப்படுகிற உங்கள் மனம் திறந்த பேச்சில் மிகவும் சத்தான என் எண்ணத்தை அப்படியே பிரதிபலித்த வாசகம். ஒரு தந்தை உங்கள் மரபுப்படி ஒரு மகளை அன்பு காரணமாய் என்று கூறினீர்களே, அதுதான். நான் அப்படி கருதி சமாதானம் முற்ற பிறகு நீங்களும் அவ்விதம் சொன்னது எனக்கு அளவில்லா ஆனந்தம் தருகிறது. இது உங்கள் வீழ்ச்சி அல்ல, ஒரு சறுக்கல். இந்த இடத்தில் ஆங்கில சொற்களை அவள் பாராட்டு என்னன்னா, ஜஸ்ட் எ ஸ்லீப் நாட் எ ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எழுதியிருக்கா அதில். அதுக்கப்புறம், நீங்கள் கூறுகிற மாதிரி ஒரு வியாதி எனில் அதற்கு தண்டனை அல்ல, சிகிச்சையே தேவை. அப்படிப்பட்ட முறைகேடான நடத்தைகள் தவறுதான், ஆனால் குற்றங்கள் அல்ல. குற்றங்கள் தான் தண்டிக்கப்படவன, தவறுகள் திருத்தப்படுவன, மன்னிக்கப்படுவன. நான் உண்மையான கிறிஸ்தவ பெண். மன்னிக்கிறவர்களே மன்னிக்கவும் படுவார்கள். நான் உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். இதனை மறந்து இதற்காக வருந்துவதை விட்டுவிடுங்கள். நமது ஒப்பந்தப்படி நீங்கள் என் பிறந்த தின விருந்துக்கு வருகிறீர்கள். உங்கள் நலனுக்காக நான் குடிப்பேன். உங்கள் உண்மையுள்ள தெரசா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கா. ஸோ இதுதான் வந்து அந்த லெட்டர். இதில் வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஆஃபீஸில் நடக்கக்கூடிய ஒரு 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 சூழ்நிலையை வந்து பார்த்தோம்னா, ஒரு ஒரு மனிதன் ஏன்னா ஜெயகாந்தனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு சாதாரண மனிதர்கள் பற்றி தான் எழுதுவார். ஏன்னா அவருடைய அந்த கேரக்டர் சிறுகதையில் வரக்கூடிய கேரக்டர்லாம் வந்து பார்த்தோம்னா ஏதோ பெரிய ஒரு ஐடியலான ஒரு பர்சனாக இருக்காது. ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரு சாதாரண மனிதன், அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்கள், உறவு சிக்கல்கள், மனச்சிக்கல்கள், பயங்கள், அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய தயக்கங்கள், அவனுடைய சின்ன சின்ன தவறுகள், இதை வந்து பார்த்தோம்னா ஹைலைட் பண்ணி எழுதியிருப்பார். ஸோ அந்த வகையில் வந்து பார்க்கும் பொழுது இந்த தவறுகள் குற்றங்கள் அல்ல அப்படின்றது வந்து என்னென்னா, கோர் மெசேஜ் இதில் வந்து சொல்ல வர்றார் அப்படின்னா, இது வந்து தவறுகள் அப்படின்றத வந்துட்டு நம்ம அது தண்டனைலாம் நம்ம கொடுக்க தேவையில்லை. அது வந்து ஒரு சின்ன சர்க்கிள் தானே, அதை வந்து கடந்து போகலாமே அப்படின்ற அந்த ஒரு பெருந்தன்மை மனம் அப்படின்றது எல்லாருக்கும் வேணும். அது வந்து அவங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு ப்ரொக்ரெஷனை வந்து உண்டு பண்ணும் அப்படின்ற மாதிரி அவர் எழுதியிருப்பார். இது வந்து ஒரு சாதாரண விஷயமா கடந்து போங்க, அதை வந்து பெருசுப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து எழுதியிருப்பார். பாருங்க, இவர் கண்ணையா விஷயத்துலையும் அதே மாதிரி தானே. சரிங்களா? இது வந்து எப்படின்னா, நாகராஜன் வந்து மன்னிக்கப்பட்டதனால் கண்ணையாவை மன்னிக்கிறாரு. சரிங்களா? 2 பேரும் செஞ்சது தவறு. நாகராஜன் செஞ்சது தவறு. கண்ணையா செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா தவறு தான். ஆனால் 2 பேருமே பாருங்க, தெரசா வந்து இவங்க மன்னிக்கிறாங்க, இவர் வந்து கண்ணையாவை மன்னிக்கிறாருன்ற போது, ஏன்னா ஒரு பழிவாங்குதல் அப்படின்ற ஒரு சூழல் வந்து போச்சு அப்படின்னா, செயின் ஆஃப் ரியாக்ஷன், நம்ம அட்டாமிக் ரியாக்ஷன் மாதிரி செயின் ஆஃப் ரியாக்ஷன் போயிட்டே இருக்கும். இவங்க அவங்கள பழி வாங்குறது, அவங்க அவங்கள பழி வாங்குறது அப்படின்ற போயிருக்கும். இதுக்கு ஏதாவது ஒரு எண்டு கார்டு போடணும்ல. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மன்னிப்பு அப்படின்றது ஒரு ஒரு மிகப்பெரிய, அதாவது பாருங்களேன், அந்த தெரசா கொடுத்த அந்த மன்னிப்பு அப்படின்றது, இவர் தன்னோட வாழ்நாளுடைய அந்த பழக்கத்தை, தீய பழக்கத்தை வந்து பார்த்தோன்னா விட்டுற மாதிரி இருக்கு. புரியுதுங்களா? அப்போ ஒரு வாழ்நாளில் ரொம்பவே இந்த தவறே பண்ணிட்டு இருக்காங்க போது, மேபி அவங்களுக்கு யாரும் மன்னிக்காம இருந்திருக்கலாம் அவங்கள. ஒருவேளை அதை மன்னிக்கும் போது பாருங்க, நாகராஜன் வந்து முழுக்கவே திருந்திட்டார். சொல்றது புரியும். இதுதான் வந்து அவர் ஜெயகாந்தன் வந்து சொல்ல வர அந்த விஷயம். ஸோ இதான் இந்த அழகியல் பார்வை. நம்ம தவறுகள், குற்றங்கள் அல்ல அப்படின்றதுல, இந்த கதையை நீங்களும் நேரடியா படிச்சு பாருங்க. அதில இருக்கக்கூடிய அந்த நரேஷன் வந்து பார்க்கும்போது நிதானமா படிங்க. அதில நரேஷன் வந்து ரொம்ப அழகா இருக்கும். எப்படி ஒரு ஆஃபீஸ் செட்டப்ல இந்த மாரி ஒரு விஷயம் நடக்குது. அத எப்படி அவர் ஃபீல் பண்றாரு? எப்படி கண்ணையா கூட இவருடைய அந்த நிகழ்வு அப்படின்றது என்ன அப்படின்னு. என்னன்னா, இதில இதில என்ன அப்படின்னா, அந்த மௌனம் சம்மதம் அப்படின்ற அந்த ஒரு இத வந்து உடைச்சிருப்பாரு. ஏன்னா, அந்த காலத்திலேருந்து இந்த காலத்து வரைக்கும் வந்து என்னன்னா, சினிமா படங்கள்லயும் சரி, மற்ற இடங்கள்லயும் சரி, மௌனமா இருந்தா அது வந்து சம்மதம் அப்படின்றது எடுத்துக்கொள்ளப்படுது. இது மிகவும் தவறுன்னு சொல்லிட்டு ஜெயகாந்தன் ரொம்ப அடிச்சு ஆழமா பேசியிருப்பாரு இந்த இதில. அமைதியா இருக்கிறதுனால மட்டுமே அவங்க சம்மதம் அப்படின்றதுக்கான அறிகுறி கிடையாது. அப்படின்றத இவர் ஆழமா அழுத்தி சொல்லியிருந்திருப்பாரு. ஏன் அப்படின்னா, இவர் பாருங்களேன், நாகராஜன் வந்துட்டு மத்த இந்த கூட்டங்கள்ல வந்துட்டு மத்தவங்க அமைதியா இருக்காங்க அப்படின்றதுனால அவங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படின்றதுல இவர் வந்து சீண்டியிருக்காரு மத்தவங்கள. அதான் அவருடைய வியாதியாவே இருக்கு. அதே மாரி தெரசா வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லினெஸ்ல வந்து ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்தோன்னா பரிமாறுறாங்க, ஷேர் பண்றாங்க அப்படின்றத வந்துட்டு, இவர் வந்து தனக்கு சாதகமா எடுத்துக்கிட்டாரு. சரிங்களா? இவருக்கு கதை எழுதப்பட்ட காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மௌனமா இருக்கிறது
அப்படின்னா சம்மதத்திற்கு அறிகுறின்னு சொல்லிட்டு திரைப்படங்கள்லையும் மற்ற சிறுகதைகள்லையும் வந்து பேசியிருக்கும் போது இவரோட சிறுகதையில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதை உடைச்சிருப்பார். மௌனம் அப்படின்றது சம்மதம் கிடையாது, அதை அப்படி எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து உடைச்சு விட்டுருப்பார். மரபார்ந்த ஒரு தவறான சிந்தனையை வந்து பார்த்தீங்கன்னா உடைச்சு விட்டுருப்பார் ஜெயகாந்தன். அதுதான் இந்த கதையோட மிகச்சிறப்பு அப்படின்றது அதுதான். ஓகேவா? இதில் வந்து யூபிஎஸ்சி ஆஸ்பெக்டில் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த தவறுகள் குற்றங்கள் அல்ல அப்படின்ற வந்து இருக்கக்கூடிய கேரக்டர் அனலைசிஸ் வந்து சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. கதை மாந்தர்களை பற்றி சொல்லுங்கள், மன்னிக்கப்படுபவர்களே மன்னிக்கிறார்கள் அப்படின்றத பற்றி விளக்கி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அதுக்கப்புறம் கண்ணையா அப்படின்ற கேரக்டரை பற்றி சொல்லுங்கள், நாகராஜன் செய்தது சரியா அல்லது தெரசா செய்தது சரியா அப்படின்றத பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த கதையிலேருந்து, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத கேட்கலாம். ஜெயகாந்தன் வந்து எப்படி இந்த கதையை நரேட் பண்ணியிருக்காரு, அவர் வந்து கிராமத்தை பற்றியும் எழுதியிருக்காரு, நகரத்தை பற்றியும் எழுதியிருக்காரு. அப்போ ஜெயகாந்தன் கதை எழுதுவதில் வல்லவர் என்பதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் இந்த கதையை எடுத்துக்கிட்டு நீங்கள் நரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன், அதாவது அவர் வந்து ஒரு முதலாளி இதில் இருக்கார், சுப்பீரியராக இருக்கார். அவருக்கு வந்து என்னென்னா அவரோட பொசிஷனில் இருந்துக்கிட்டு தெரசா வந்து அவருக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க தான். ஆனால் அவங்ககிட்ட நேரடியாக வந்து சொல்கிறதுக்கு ஒரு 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 சின்ன ஒரு தடையை கூட இருக்கலாம். ஆனால் அந்த தடையை காட்டிலும், மனத்தடையை காட்டிலும் அவங்ககிட்ட லெட்டரில் சொல்லியிருக்காரு பாருங்க. அது வந்து நேரில் பேசினதை விட லெட்டரில் வந்து பேசும்போது வந்து இன்னும் அதிகமாகவே தான் சொல்லியிருக்காரு. சொல்றது புரியுதுங்களா? அப்போ வந்து என்னன்னா, ஒரு மனதார அவர் திருந்திட்டதுனால தான் அத வந்து பண்றாரே ஒழிஞ்சு, ஒரு வேளை இன்னமும் அதே மாரி ரஃப்னஸ்ஸா இருந்திருக்காரு அப்படின்னா, தெரசாவ வந்து ஒரு வேலைய விட்டு நீக்கியிருக்கலாம். அல்லது வந்து பார்த்தோம்னா, அத மன்னிப்பே கேட்காம விட்டுருந்துருக்கலாம். சரி நடந்து போச்சு விடுமா அப்படின்ற மாரி போயிருந்திருக்கலாம். ஆனா, நாகராஜன் வந்து திருந்திருக்காரு. அதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா, தெரசாவுடைய பொறுமை தான். ஸோ இத வந்து அழகா நரேட் பண்ணி எழுதியிருப்பாரு ஜெயகாந்தன். ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா, இந்த தவறுகள், குற்றங்கள் அல்ல அப்படின்ற இதில கதை மாந்தர்களை பற்றி விளக்குகன்னு சொல்லி கேட்கலாம். அல்லது தெரசாவின் அ கடிதம் வந்து எப்படி நாகராஜனை திருத்தியது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். தெரசாவின் நடத்தை வந்து எவ்வாறு திருத்தியதுன்னு சொல்லி கேட்கலாம். ஓகே. ஸோ அன்புதான் பிரதானம் அப்படின்றத ஜெயகாந்தன் வந்து கதைகள்ல வந்து சொல்றது அப்படின்றத கேட்கலாம். ஒரு சராசரி மனிதர்களை பற்றி ஜெயகாந்தன் எவ்வாறு கதை மாந்தர்களாக உருவாகிக்கிறார் அப்படின்ற மாரி வந்து கேட்கலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு இந்த கதையில இருக்கக்கூடிய ஒரு அழகியல். நம்ம மறுபடியும் அடுத்த கதையில நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ.